அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த 2 மாதங்களும் மிதுன ராசி மற்றும் மிதுன ராசியுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், மேலும் திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இந்த பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இந்த 2 மாதம் எப்படி இருக்க போது, இந்த 2 மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, மேலும் எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன ராசியுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இந்த நட்சத்திர பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவ கிரகங்கள் நம்முடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா பார்த்தோம்னா நம்முடைய சுயஸ்தானத்துல, அதாவது நம்முடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஃபுல்லா டிராவல் பண்றாரு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் ஆகிய புதன் பகவான், மேலும் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியோட சஞ்சாரம் செய்றாரு. அடுத்த பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா சஞ்சாரம் செய்றாரு. மேலும் கேதுவோட இணைஞ்சிருக்காரு. பிளஸ் குரு பார்வையும் சுக்கிரனுக்கு கிடைக்குது. ஆகவே 4ஆம் இடத்துல கேது சுக்கிரன் கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுல சுக்கிரன் நீச்சமா இருப்பாரு. அடுத்த நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. ஃபைனலா நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா, ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 4ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. ஆட்சியோட இருக்க சூரியனோட புதன் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அடுத்தது பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேது பகவானோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. ஒரு 3 நாள் பார்த்தோம்னாக்கா சுக்கிரனும் அந்த இடத்துல இருப்பாரு. நீச்சமா ஒரு 3 நாள் வரைக்கும் சுக்கிரன் அந்த இடத்துல இருப்பாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவார். இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. அடுத்த 23ஆம் தேதி புதன் பகவான் மறுபடியும் ஒரு டிரான்சிட் பண்ணுவார். அதாவது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி மீண்டும் சூரிய பகவானோட கன்ஜக்ஷன் ஆயிடுவார். இதுல புதன் ஆட்சி ஆவார். கரெக்டா 23ஆம் தேதிக்கு மேல 4ஆம் இடத்துல புதன் ஆட்சியோட சஞ்சாரம் செய்வார். பிளஸ் குரு பார்வையில் இருப்பாரு. ஆகவே இந்த மாதத்துல மாறி மாறி பார்த்தோம்னாக்கா 23ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசிநாதன் ஆட்சி, சுக்கிரன் 18ஆம் தேதிக்கு மேல ஆட்சி ஆகிறாரு. சூரியன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ஆட்சியில சஞ்சாரம் செய்றாரு. இப்படி 3 கிரகங்கள் மாத்தி மாத்தி ஆட்சி நீச்சம் இப்படி மாறி மாறி வருது. இந்த காம்போல இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பெருசா திருப்தியை கொடுக்கிறது கிடையாது. அதுல இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா 12ஆம் இடத்துல குரு பகவான் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல. ஆகவே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த தொழில் உத்தியோக ரீதியா இன்னுமே அந்த ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் தொழில் அப்படி இல்லைன்னா உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல பெருசா திருப்தி இல்ல, ஏதோ ஒரு மந்த தன்மையோட போற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்துல பெருசா பிடிப்பு இல்லாத ஒரு தன்மை இருக்கலாம். பாக்குற உத்தியோகம் பிடிக்காம இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாமா, ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு சிந்தனைகள்லாம் ஓடலாம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸா இருப்பாங்க. இப்பதான் அந்த தொழில் உத்தியோகத்தை ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்குமே ஒரு பிக்கப் கிடைக்க மாட்டேது, டக்குன்னு ஒரு பிடிப்பு கிடைக்க மாட்டேது. அப்படியே கிடைச்சாலும் அது திருப்தி அடைகிற அளவுக்கு இல்ல, பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கிரக அமைப்பு இழுத்துட்டு போகுது. அவே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மனநிலை ரீதியா பெருசா திருப்தி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு போகுது. அதுலயும் இந்த மாதத்துல பார்த்தோம்னா விரையாதிபதி சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சம் ஆகிறாரு. அதுலயும் சூரியன் 3ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு. அவே இந்த முயற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி தொழிலோ உத்தியோகமோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல எஃபோர்ட் போடலாம், நல்லா இறங்கி நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சிந்தனைகள்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். மேலும் முயற்சிகள் அதிகமா எடுப்போம், நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் முயற்சிகள் எடுப்போம், ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இந்த சிந்தனைகள்லாம் அதிகமா இப்ப தூண்டப்படும். அதுலயும் செவ்வாய் பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசியில இருக்காரு. 11ஆம் அதிபதி செவ்வாய் அவர் போயிட்டு நம்ம ராசியில இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகப்படுத்துவார். ஆகவே இந்த மாதத்துல முயற்சிகள் அதிகமா இருக்க போது அந்த முயற்சிக்கான நல்ல பலன்களும் இந்த மாதத்துல கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த அந்த விரக்தி தன்மை இந்த மாதத்துல ஓவராலா நீங்க அதை பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய் நம்முடைய ராசியில இருக்கும்போது கோபம் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம ஏதோ அதிகமா உணர்ச்சி வசப்படுற மாதிரியான ஒரு மனநிலை வரது வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க தொழில் பண்ற இடமா இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கோபம் இல்லாம எல்லாரையும் அன்பால அரவணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில முயற்சி அதிகரிக்க போது அந்த முயற்சிக்கான நல்ல பலன்களும் இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முயற்சி, செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான பலன்களை அறுவடை செய்யலாம். அடுத்தாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பொறுத்தளவுல லாபாதிபதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசியில இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவார். எனவே இந்த மாதத்துல நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கடன் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாக்கா ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கணும், நம்ம அந்த கடன் தொழிலிருந்து மீண்டு வெளில கொஞ்சம்
கொஞ்சம் நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்கு வரணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பணம் சார்ந்த சிந்தனை மேலோங்கி நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண தேவையும் அதிகரிக்குது. ஏன்னாக்கா இந்த மாதத்துல விரையாதிபதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆட்சி ஆயிடுவார். எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு பரவாயில்ல, 12ஆம் அதிபதி நீச்சமாயிடுறாரு, குரு அந்த இடத்துல இருக்காரு. ஆகவே சுப விரய செலவுகள், முக்கியமான குடும்பத்துல தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு சில சுப விரய செலவுகளை நோக்கி சிந்தனை ஓடும். இருந்தாலும் அதை நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்ஃபேவரா இல்ல. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன் வந்துட்டு நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. அது ஒரு வகையில நமக்கு ஃபேவர், இன்னொரு வகையில செலவு ரீதியா ஒரு சில சிக்கல்களை ஏற்படுது. அதே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதுலயும் சுபவிரய செலவா தான் அதிகபட்சம் இருக்கும். அதனால அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். எனவே தேவைகள், பொருளாதார தேவைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால சுபவிரய செலவுகள் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால சிந்தனை எப்படி போகும்னா, ஒண்ணு கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நீங்க கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சக்திக்கு மீறிய கடனை வாங்காத அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோல்ல உங்களுடைய கடன் சுமை இருக்கிறதுக்கான ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல ஆல்ரெடி வாங்கின கடனை திரும்ப கட்டி முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். அது ஆல்ரெடி வாங்கின கடனை திரும்ப கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுத்து அதுல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அடைவீங்க இந்த மாதத்துல. சோ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அதே பொருளாதாரம் சார்ந்த வகையில நமக்கு அப்படியே கொஞ்சம் கலவையா இருக்கு. பிளஸாவும் இருக்கு, மைனஸாவும் இருக்கு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ தேவலாம், ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பொருளாதார தேவை அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஆகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை, இது ரெண்டு இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 2ஆம் இடத்துல ஒரு 4 நாள் பார்த்தோம்னா புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார். நம்முடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாதத்தோட ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்வார். எனவே இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்குதுனாக்கா, குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை மேலோங்கி நிற்கும். நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், குடும்பத்துக்கு நம்மளோட உதவி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மேலோங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான முயற்சிகளையும் எடுப்பீங்க. ஏன்னா புதன் போயிட்டு முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகிறார். அவை ஒரு விடா முயற்சியோட குடும்பத்துக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தீவிரமா இறங்கி அதுல வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. அவை குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும், குடும்ப சூழ்நிலை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த மாதத்துல அதிகரிக்கும். அலட்சிய போக்கு அப்படியே குறைந்து இப்ப இந்த பொறுப்பா நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், மனநிலையெல்லாம் இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ அதுக்கு ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்கு. மேலும் குடும்பம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல தாராளமா எடுக்கலாம். சோ அதுல எல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமா நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற செவ்வாய். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுனாக்கா, ஏதோ ஒரு பக்கம் இந்த பொருளாதார ரீதியா பிரஷர்ஸ் நம்முடைய சிந்தனைக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அப்படியே கோபமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே இந்த கோபம், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்ததாக திருமண வாழ்க்கை மற்றும் திருமண முயற்சி, இது ரெண்டும் இந்த மாதத்துல எப்படி இருக்கும்? பொதுவா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல செவ்வாய் இருக்கும்போது 7ஆம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையில பார்ப்பாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த திருமண முயற்சிகள்ல ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் 7ஆம் அதிபதி விரயஸ்தானத்துல இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகத்தையும் உங்க ஜாதகத்தையும் நல்லா பொருத்தி பார்த்து உங்களுடைய முடிவுகள் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த திருமண முயற்சி சார்ந்த முயற்சிகள்லாம் இந்த மாதத்துல எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு 3ஆம் இடம் நல்ல வகையில ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஆகவே இந்த மாதம் ஃபுல்லாவுமே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த முயற்சிகளை சிறப்பான முறையில் எடுப்பீங்க. அந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே திருமண முயற்சிகளையும் இந்த மாதத்துல எடுக்கலாம். ஆனா பொறுமையா நிதானத்தோட ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அவசரப்பட்டு இந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். இதுல மட்டும் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. அடுத்தாக திருமண மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. ஆகவே வந்துட்டு இந்த மாதம் ஃபுல்லாவுமே நீங்க வந்துட்டு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுலயும் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையால ஏதாச்சும் விரைய செலவுகள் அப்படின்னா தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கலாம். மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே கவனமா இருக்கணும். அதிகமா வாக்குவாதம் பண்றதை தவிர்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இது ரெண்டையும் நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி பொறுமையோட ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை இந்த மாதத்துல நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்காரு. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் மன வருத்தத்தோட சில விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா சுக்கிரன் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அதாவது 18ஆம் தேதிக்கு மேல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 23ஆம் தேதிக்கு மேல புதனும் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. அதுவுமே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கு. எனவே 18ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுல
எல்லாம் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் பிள்ளைகளாலையும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இந்த சூரியன் புதன் ரெண்டும் வந்து கன்ஜெக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க. ஆகவே இந்த புதன் ஆதித்ய யோகம் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்துட்டு சூரியன் வந்து 3ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த கேட்டகரியில தான் இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு. அதே போல புதன் பகவானும் 3ஆம் இடம் 4ஆம் இடம் இதுலயும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் வந்து ஆட்சி ஆயிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் ஆட்சி, செகண்ட் ஹாஃப்ல புதன் ஆட்சி. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த புதன் ஆதித்ய யோகம் சிறப்பான முறையில வேலை செய்து படிப்பு சார்ந்த வகையில மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும். தொடர்ந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் படிப்பு சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும். இந்த குழப்பத்தோடு இருந்த மாணவ மாணவிகள் இப்போ ஒரு தெளிவோட ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. சோ அதுக்கான ஒரு தெளிவான ஒரு மாதமா இருக்கும். ஆகவே படிப்பு சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் முக்கியமான முயற்சிகளை இந்த மாதத்துல தொடங்கலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா சூரியன் நமக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. நம்முடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. 3ஆம் இடம் 4ஆம் இடம். எனவே இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல ரொம்ப எக்ஸலெண்டா வரும். எனவே கல்வி சார்ந்த வகையில நீங்க எந்த முயற்சி வேணாலும் இந்த மாதத்துல தாராளமா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற செவ்வாய். நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் கோபகரமான மனநிலை அப்படியே வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கொஞ்சம் மன அழுத்தம், ரத்த அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்க அப்படியே காமா வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப ஓவரா யோசிக்காம கொஞ்சம் எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எனவே இந்த மாதத்துல அதிகமா நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு தான். ஏன்னா செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது அளவுக்கு மீறிய சிந்தனையை கொடுத்துருவாரு. இந்த அளவுக்கு மீறிய சிந்தனையினால சரியான தூக்கம், சரியான சாப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணி பண்றது வாய்ப்பு இருக்கு. அவை கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க. ரொம்ப யோசிக்காம கரெக்டான டயத்துக்கு தூங்கிடுங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கரெக்டா பண்ணாலே ஓவராலா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இந்த மாதத்துல பெருசா ஏற்படாது. இதுல மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம மைனூட்டா பார்த்தோம்னாக்கா கன்னி ராசியில இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சமாகிறாரு. மேலும் கேது பகவான் கன்னி ராசியில இருக்காரு. அப்படிங்கிறதுனால இந்த இதயம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மார்பு பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் செவ்வாய் நம்முடைய ராசியில சஞ்சாரம் செய்யறதுனால இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா ராகு 10ஆம் இடத்துல. ஆகவே இந்த கால் பாதம் மூட்டு சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா மூட்டு வலி. அது மட்டும் இல்லாம அதிகமான வேலை பளு இருக்கும் அப்படிங்கிறதுனால கால் வலிகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல இந்த தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா வந்துட்டு சூரியன் இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 4ஆம் இடத்துல இருப்பாரு. அவை தாயாருக்கு இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. அப்படிங்கிறதுனால தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒரு சில இடர்பாடுகள் வந்துட்டு போகலாம். அப்படின்னா மன ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் இடர்பாடுகள் வந்துட்டு போகலாம். மேலும் கேது பகவான் ஆல்ரெடி இந்த 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தாயாருக்கு ஏதோ கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அலைச்சலா இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தாயாரோட நல்லா மனம் விட்டு பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவராலா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல முயற்சிக்கான ஒரு காலகட்டமா இருக்கு. நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல நீங்க இறங்கி ட்ரை பண்ணலாம். அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். மேலும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த அக்டோபர் மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன ராசியுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இந்த பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துடலாம். முதலாவதா அந்த மாதத்துல நம்முடைய ராசியிலேயே செவ்வாய் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் டிராவல் பண்ணுவாரு. அடுத்தாக நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது பகவானுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதுல புதன் பகவான் ஆட்சியோட இருப்பாரு. அதனை தொடர்ந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியோட இருப்பாரு. மேலும் 9ஆம் இடத்துல சனி வக்ரம், 10ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான். அடுத்த அந்த அக்டோபர் மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 10ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து 13ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. ஃபைனலா 29ஆம் தேதிக்கு மேல புதன் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார். மேலும் சுக்கிரனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவார். இது எல்லாத்த விடையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா குரு பகவான் கரெக்டா 8ஆம் தேதி வக்ரம் ஆயிடுவார். ஆகவே இயர்லி பிளானட்ல இந்த மாதத்துல குரு வக்ரம் ஆகிறாரு. அதை நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது ராகு 10ஆம் இடம் 10ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு.
ஆகிறாரு. கரெக்டா 8ஆம் தேதிக்கு மேல வக்ரம். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு கொஞ்சம் வக்ரமாகி 12ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா பார்த்தோம்னாக்கா குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம். ஆனா இப்ப வக்ரம் ஆயிருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். எனவே இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா முயற்சிகள் பண்றீங்கன்னாக்கா அந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில அதுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். இதனால கொஞ்சம் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணிகளை சரிவர செய்து வரது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மேலும் பார்த்துட்டு இருக்க தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் அலட்சியம் காட்டாம கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி இந்த மாதத்துல முயற்சிக்கேற்ற ஒரு நல்ல பலன்களை உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் இந்த 2 இடத்துல டிராவல் பண்ணுவாரு. அதுலயும் வந்துட்டு புதன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த 2 இடத்துல டிராவல் பண்ணுவாரு. இதுல வந்துட்டு சூரியன் மட்டும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல போய் நீச்சமாகிறாரு. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பெட்டரா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம்லாம் வந்துடும். ஆகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில நம்முடைய முயற்சியால நல்ல லாபங்களை இந்த மாதத்துல நிச்சயமா ஈட்ட முடியும். இதுலயும் குரு பகவான் வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே கொஞ்சம் அந்த விரய செலவுகள்லாம் கொஞ்சம் நியூட்ரல் ஆகும். அதிகமா இருந்து வந்த விரய செலவுகள்லாம் கொஞ்சம் நியூட்ரல் ஆகும். அதே சமயத்துல வக்ரமாகி வக்ர பார்வையை 6ஆம் இடத்துல செலுத்துறதுனால இந்த மாதத்துல அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுலயும் சுக்கிரன் பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. வக்ர குருவுடைய பார்வையில் இருக்காரு. ஆகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிலாம் நீங்க ஆல்ரெடி கையில ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, பூர்வீக சொத்து ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். ஏன்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் குழப்பங்கள் வரலாம். அதுலயும் குரு வக்ரமாயி 6ஆம் இடத்தை பாக்குறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் குழப்பங்களோ குளறுபடியோ இதனால உங்களுக்கு மன உளைச்சல ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கராரா கவனமா இருந்துக்கணும். அளவுக்கு மீறிய கடன் அப்படிங்கிறது வாங்கக்கூடாது. ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவை பொருளாதாரம் சார்ந்த வகையில எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த மாதத்துல அறுவடை செய்ய முடியும். சேம் டைம் சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க. புதுசா வேற ஏதாச்சும் கமிட்மெண்ட்ல போய் சிக்கிக்காதீங்க. சோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிற மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல. எனவே இந்த குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஏதோ அதிகமா கடன் சுமை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. மேலும் குடும்பத்தால கொஞ்சம் பிரஷர்ஸ் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அவை குடும்ப சூழ்நிலையை இந்த மாதத்துல பராமரிக்கணும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. எனவே குடும்ப உறுப்பினருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில எல்லாம் கவனமா செயல்படணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதையும் குறைச்சிக்கணும். குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறது ஏதோ வில்லங்கத்தை போய் முடியறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வார்த்தைகள் கொஞ்சம் கரடு முரடா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை அறியாமலே டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடைய பேச்சு வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எனவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல முக்கியமான மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் இருக்கும். அட் சேம் டைம் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா பிரஷரா போற மாதிரி ஃபீல் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டையும் நீங்க அழகா மெயின்டைன் பண்ணி நியூட்ரலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வார்த்தைகளை விட்டு எதுலயாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். பொறுமையோட செயல்படுறது நல்லது. மேலும் இந்த திருமண முயற்சிகள்ல 3வது மனிதருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி இந்த மாதத்துல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க. அது சார்ந்த சிந்தனைகள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது பெரும்பாலும் நல்ல பலன்கள் கொடுக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில மன வருத்தத்தை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால மேலும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பாரு 8ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அந்த டைமிங்ல ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அவை அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை குறைச்சிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு மாதமா இருக்கும்.
இருக்கும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் மேலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சுக்கிரன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஆட்சியோட இருப்பாரு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. 5ஆம் இடத்துக்கு சூரியன் டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனும் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. ஆகவே சூரியன் நீச்சம் அப்படிங்கிறது புதன் ஓரளவுக்கு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார். நம்முடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு வரது ஒரு சிறப்பான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். ஆனா சூரியன் நீச்சமாகிறது கொஞ்சம் மைனஸ். அதுலயும் சூரியன் நமக்கு 3ஆம் அதிபதி தான். 5ஆம் இடத்துல வந்து நீச்சமாகிறது கொஞ்சம் அந்த மன ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மாற்றங்களை கொடுப்பாரே தவிர பெரிய அளவுல நமக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. இதுல ரொம்ப மைனஸான விஷயம் என்னன்னாக்கா சுக்கிரன் போயிட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறது தான். அவர் இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னாக்கா கரெக்டா 13ஆம் தேதிக்கு மேல 6ஆம் இடத்துல தான் டிராவல் பண்ணுவார். இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. அதுலயும் குரு பகவானுடைய வக்ர பார்வையில இருப்பாரு. எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ நமக்கு பெட்டரா இருக்கு. சுக்கிரன் நமக்கு வந்துட்டு ஆட்சியா இருக்காரு. அதுலயும் புதன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு ஆட்சி. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். 13ஆம் தேதிக்கு மேல இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமை மேலும் நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், அவர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ற விஷயமா இருக்கட்டும், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல, நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்குது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறது பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகள் சார்ந்த வகையில நமக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு அடையாளம் புரியாத ஒரு ஆனந்தம், பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. சோ இதெல்லாமே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல 3ஆம் அதிபதி நீச்சமாகிறது ஒரு மைனஸ். அதுலயும் புதன் நமக்கு ஆட்சியா இருக்காரு. அது நமக்கு எவ்வளவோ பிளஸ்ஸா இருக்கு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியனோட கன்ஜெக்ட் ஆகுறாரு. எனவே இந்த மாதத்துல கொஞ்சம் அந்த கான்பிடன்ட் லெவல்ல லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு சூரியன் நீச்சமாகிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கான்பிடன்ட் இல்லாம மாணவ மாணவிகள் ஏதோ ஒரு வழியில போவோம் ஒரு போக்குல போவோம் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் புதன் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறதுனால அதாவது ஆட்சியாவும் இருக்காரு பிளஸ் வந்து 5ஆம் இடத்துலயும் இருக்காரு. எனவே என்னதான் கொஞ்சம் கான்பிடன்ட் இல்லைனாலும் அந்த படிப்பை விடாம அப்படி இறுக்கி பிடிச்சி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அதனால மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல இந்த மாதத்துல தேவையில்லாத கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படாம படிப்புல மட்டும் நீங்க கவனம் செலுத்தீங்கன்னா அந்த மாதம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தி உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நிர்ணயித்து அதை நோக்கி மட்டும் நீங்க டிராவல் பண்ணிட்டே இருங்க. நிச்சயமாக நல்ல வெற்றியும் நல்ல மாற்றமும் இந்த மாதத்துல கிடைக்கும். படிப்பு சார்ந்த வகையில் இந்த மாதத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆனா அது உங்களை பெருசா பாதிக்காது. ஏன்னா புதன் நமக்கு ஆக்டிவா இருக்காரு. புதனை பொறுத்தளவுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா பொதுவா மிதுன ராசிக்கே உரிய ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உடையவங்க. ஒரே மனநிலையோட இருக்க மாட்டாங்க. உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திப்பாங்க. சோகமான இடத்துல ரொம்ப சோகமா இருப்பாங்க. மத்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இடத்துல இவங்க அவங்கள தாண்டி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய மனபாவனையை முழுமையா மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுனத்துக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற ராசியோட ஒப்பிடும்போது மிதுனம் வந்து அந்த சூழ்நிலையை தகவமைத்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைத்துக் கொண்டு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கொண்ட ஒரு ராசி. எனவே இந்த மிதுனத்தை பொறுத்தளவுல குறிப்பா படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோட இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு தெளிவோட இருப்பாங்க. ஆனா அந்த பொழுதுபோக்கான விஷயங்களுக்குள்ள ஈடுபடும் போது இவங்களை அறியாமலேயே அந்த கண்ட்ரோலை இழந்துருவாங்க. ஷார்ட் டைம் ஹாப்பினஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால டக்குன்னு ஏதாச்சும் மகிழ்ச்சி கொடுக்கணும் அந்த விஷயத்தை கப்புன்னு பிடிச்சி பண்ணக்கூடியவர்கள். இதுல மட்டும்தான் இவங்க கொஞ்சம் வீக் ஆவாங்களே தவிர மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல எப்போதுமே எக்ஸலென்டான ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பெருசா வீக் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி தெளிவாக செயல்பட்டா நல்ல பலன்களை இந்த மாதத்துல நிச்சயமா அறுவடை செய்யலாம். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ். ஆகவே இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்களை கவனம் இருக்கணும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த தோள்பட்டை சம்பந்தமான விஷயங்கள்ல வலிகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்களாம். தோள்பட்டை வலி ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. அதுவே ரொம்ப பலுவான விஷயங்கள்லாம் தூக்காம இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த கழுத்து சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. இதுலயும் குரு பகவான் இப்ப வக்ரம் ஆயிருக்காரு. மேலும் சூரியன் புதன் இதெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கு. இதுலயே கேது இருக்கிறது மட்டும் தான் ரொம்ப மைனஸா பார்க்கிறேன். அதனால அந்த இதயம் சார்ந்த விஷயங்கள் நெஞ்சு வலி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் லைட்டா மேலோட்டமா சிம்டம்ஸ் மாதிரி வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மார்பு பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்ததாக செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இந்த மாதத்துல டிராவல் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால இந்த கண் சம்பந்தமான விஷயங்களையும் கவனமா இருக்கிறது நல்லது. கண்ணு காது வாய் தொண்டை இந்த பகுதிகள்லாம் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரன் இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. அதனால இந்த இடுப்பு சம்பந்தமான விஷயங்கள் முதுகெலும்பு சம்பந்தமான விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இதுல எல்லாம் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால மன ஆரோக்கியத்துக்கு நிச்சயமா நீங்க கூடுதல் விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணும். ஆகவே இந்த மாதத்துல மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் இந்த மாதத்துல வக்ரம் ஆகுறாரு. குரு பார்வையில கேது இது நாள் வரைக்கும் இருந்தாரு. அதனால பெருசா பிரச்சனை இல்ல. கவலைகள் குழப்பங்கள் இருந்தாலும்
அதை ஏதோ ஒரு வகையில தெளிவடைய வச்சாரு. ஆனா இப்போ வந்துட்டு குருவும் வக்ரமாகிறாரு. கேது 4ஆம் இடத்துல கொஞ்சம் வலுவா இருப்பாரு. மேலும் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு மாறி மாறி ஏதாச்சும் சிந்தனைகளை கொடுத்துட்டே இருப்பாரு. குறிப்பா பார்த்தோம்னா 20 வயசுக்கு மேல உள்ளவங்க, மேலும் 45 வயசுக்கு உள்ள உள்ளவங்களுக்கு ரொம்ப பிரஷர்ஸா இருக்கும். ஏன்னா இவங்கலாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தொழிலோ உத்தியோகமோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில உள்ளவங்க. அதே மன ஆரோக்கிய ரீதியா அதிகமா பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு. இதையே யோசிச்சுக்கிட்டு நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது, இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆகவே நீங்க அதிகமா மன ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தணும். மேலும் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான கவனத்தை செலுத்தணும். மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுவாங்க. அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ரெமடியா இருக்கும். தினமும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கணும். தெய்வ வழிபாட்டு மேல நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல தினமும் தெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய நாளை தொடங்குறது ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தினமும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அமைதியா யோசிச்சு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. மனதை அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க. மேலும் பக்கத்துல இருக்க ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ரிலீஃப்மெண்ட் கொடுக்கும். அவை மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு சயின்டிபிக்காவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு மன தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுனாக்கா நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல எந்த தடையும் தாமதமும் இருக்காது. ரொம்ப தெளிவோடு செயல்பட்டு அதுல வெற்றியும் அடைவீங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா அந்த தாய் தந்தையர் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இல்ல அவருடைய செயல்பாடுகள் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல, ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தாயார் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல உங்களுடைய முயற்சிகள் மேல சந்தேகம் இல்லாம நீ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. அதுல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இதுல நீங்க ரொம்ப கவனமா இந்த மாதத்துல இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னாக்கா, திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லையும், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லையும், மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா நிதானத்தோட செயல்படுறது நல்லது. குறிப்பா கோபத்தை குறைச்சிக்கணும். இந்த மாதத்துல பேச்சு வார்த்தைகளை குறைச்சு செயல்படுறது நல்லது. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும். இதுல சொல்லியிருக்க விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா இந்த மாதத்துல நல்ல. மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்ல இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. சோ இந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுக்கிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே இந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும்
பற்றியும் உங்க வாழ்க்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல்ல மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். எனவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.